கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மாசி மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவின் சாயலில் வளருங்கள். இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. தியானம். உங்களை ஆதரித்து நன்மை செய்கிறவர்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். தான தர்மங்கள் செய்வது நல்லது, ஆனால் உண்மையான தேவ அன்பிலே வளர்ந்து பெருக வேண்டும். சிலர் தங்கள் சுய லாபத்திற்காக கிறிஸ்துவை பிரசங்கிக்கலாம். ஆனால் நாமோ பிதாவாகிய தேவனுடைய அனாதி தீர்மானம் நம் வழியாக மனிதர்கள் மத்தியிலே நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். நம் சரீரத்திலே இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் பிதாவாகிய தேவனுடைய நாமம் நம் வழியாக மகிமைப்படும் பொருட்டு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். கிறிஸ்துவ வாழ்விலே போராட்டங்கள் உண்டு. போராட்டங்களினாலே சோர்ந்து போகாதபடிக்கு அவைகள் மத்தியிலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். மற்றவர்கள் நம்மை போல கிறிஸ்துவை உண்மை மனதோடு சேவிக்கும்படிக்கு நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்பவர்களுக்கு மரணம் ஆதாயம் என்ற உப தலைப்புகளிலே இந்த வருட ஆரம்பத்திலிருந்து அப்போஸ்தலராகிய பவுல் சிறையிலிருந்து பிலிப்பு சபையோருக்கு எழுதிய நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தை தியானித்து வருகின்றோம். குறிப்பாக போராட்டங்களை கண்டு சோர்ந்து போய் விடாதிருங்கள். பரீட்சைக்கு நில்லாதவர்களைப் போல வாழாமல் ஆவிக்குரிய போராட்டங்களின் பின்னணியை நன்கு அறிந்தவர்களாக கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்று எண்ணி சுய அனுதாபத்தோடு வாழாமல் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை கண்முன் வைத்து நோக்கி பாருங்கள். அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி இந்த உலகத்திலே போராட்டங்களை மேற்கொண்டு வெற்றி சிறந்த அவருடைய உண்மையான சீஷர்களின் வாழ்க்கையின் போக்கை உற்று நோக்கி பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். ஜெபம் செய்வோம். ரட்சிப்பின் தேவனே, நான் எப்போதும் ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருந்து உம்முடைய அழியாத வார்த்தைகளிலே நிலைத்திருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம்.